Forever seems like a long time, but nothing seems like a long time when I am with you. I feel like I'm walking on water since the day that I asked your father to let go of his daughter. So give me your blessing, sir, I'll give her all that I've got. It doesn't look like much, but it sure feels like a lot. Let her take my heart and take my hand. Take my heart and take my hand. Take my heart and take my hand again and again. Right where we stand. I never really know what love is, but whatever it is, I feel it in your kiss. You walked in like somebody planned it all. I feel right where I belong. At least all week, my heart is strong. You give me your word, and I'll give you all I got. No, we don't have much, but it sure feels like a lot. So take my heart and take my hand. Take my heart and take my hand. Take my heart and take my hand again and again. Right where we stand. Take my heart and take my hand. I'll be your lover and I'll be your friend. Take my heart and take my hand again and again. Right where we Too good to be true. I wanna spend my life with you. I wanna spend my life with you. Too good to be true. Wanna spend my life with you. Wanna spend my life with you. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஜெருசலேம் அபிராமி அன்புமிக்க மக்களே, திருச்சபை திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பையின் ஆண்டவர் முத்திரையை காத்திருமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். எனவே அவர் உங்களை முறையாக உண்மை வந்திருந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடன்களை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை விளங்குகின்றேன். நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலின்றி இங்கு வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கு திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்த்தீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். இறைவன் திருமணம் திருச்சபையின் முன்னையில் உங்கள் சமூகத்தை தெரிவிங்கள்.
ஜெருசலேம் என்னும் நான் அபிராமி என்னும் மனிதரை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நன்றிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அபிராமி என்னும் நான் ஜெருசலேம் என்னும் மனிதரை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையை உண்மையில் நீங்கள் செய்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தன் ஆசையை உங்கள் மீது நிறைவாக கொள்வதாக. இறைவன் இணைப்பதை மனிதன் பிரிக்காதட்டும். ஆண்டவரின் ஐயா இவர்கள் அன்றையும் ஆசிரியர் இந்த மாநிலமும் மோனமும் இவர்களுக்கு பிரமாணத்தின் அடையாளமாக அமைந்தது. ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நிறுவனம் எங்களாக கிறிஸ்து வழியாக உண்மை நாங்கள். I found a love for me. Darling, just dive right in and follow my lead. Well, I found a boy, beautiful and sweet. I never knew you were the someone waiting for me. 'Cause we were just kids when we fell in love, not knowing what it was. I will not give you up this time. Darling, just kiss me slow. Your heart is all I own, and in your eyes you're holding mine. Baby, I'm dancing in the dark with you between my arms, barefoot on the grass, listening to our favorite song. When you said you looked a mess, I whispered underneath my breath, but you heard it. Darling, you look perfect tonight. I found a man stronger than anyone I know. He shares my dreams. I hope that someday I'll share his home. I found a love to carry more than just my secrets, to carry love, to carry children of our own. We are still kids, but we're so in love, fighting against all odds. I know we'll be alright this time. Darling, just hold my hand, be your girl, you'll be my man. I see my future in your eyes. Baby, I'm dancing in the dark with you between my arms, barefoot on the grass, listening to our favorite song. I have faith in what I see. Now I know I have met an angel in person. He looks perfect. I don't deserve this. Darling, you look perfect tonight.
இன்று திருமணம் என்ற காலத்தில் இருக்கின்ற ஜெருசன் அபிராமி அவர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருமண நான்கு பகுதிக்கு அழைத்திருக்கின்றேன். இது 2 மனங்கள் மட்டுமல்ல, 2 மனங்களும் இணைந்திருக்கிற ஒரு திருமணமாக இருக்கிறது. நிச்சயமாக அபிராமியுடைய குடும்பத்தாரை மற்றும் அவர்களோடு வரவேற்கின்றோம். Those who are invited to talk during this Eucharistic celebration. So we welcome all of you for this Thanksgiving Mass. தூய மறைநூல்களை உண்டானதற்கு என்னுடைய குற்றங்களை ஆக்கிடுவோம். இல்லாமல் இறைவனம் மாறாக உண்மையில் அது மகளும் அனைத்தையும்
பேசும் கொடையும் ஒழித்து போகும், அறிவும் அழித்து போகும். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. இது அப்பம் வழங்கும் நல்வாக்கு. அலுவலிக மாணவர்களாகிய ஜெயசன் அபிராமி மாணவர்களுடைய பெற்றோர் வித்யா உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருமாக நாங்கள் இன்றைய நாளில் இந்த மகளிர் நாட்டில் கூடி வந்திருக்கின்றோம். அது இந்த நாளிலே திருமண பருவத்தில் நிலைந்து கொண்ட ஜெயசன் அபிராமிக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் உங்களுடைய வாழ்வினுடைய மிகவும் மகிழ்ச்சியான நாள், மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டே. அவர் இந்த முக்கிய நாளை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அவருடைய பிரகாஷோ திருமணத்தை குறித்து இவ்வாறு சொல்கிறார். ஒரு கோட்டைக்குள் நுழைவதை போன்றதுதான் திருமணம். ஒரு கோட்டைக்குள் நுழைவதை போன்றதுதான் திருமணம். அவர் இந்த கோட்டைக்குள்ளே ஏற்கனவே போராட்டங்கள் இருக்காங்க. அனுமதிச்சுவாங்க இருக்கிற எல்லா குடும்பங்களும் அந்த கோட்டைக்குள் நுழைந்தவர்கள்தான். புதிதாக அந்த கோட்டைக்குள் போக வேண்டும் என்று இன்னும் சிலர் இருக்கின்றார்கள். அவர்தான் ஜெயசன் அபிராமி. இந்த கோட்டைக்குள்ளே போக வேண்டும் என்று போனவர்களுடைய சிந்தனையெல்லாம் என்னவென்றால் விராட்சி சொல்கிறார், எப்படியாவது வெளியே வந்துள்ளவர்கள் போனவர்கள்லாம் எப்படியாவது வெளியே வந்தவர்கள் யோசிக்கிறாங்க. வேற அதுக்குள்ளே போக வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அவை உள்ளே போகின்ற பொழுது இங்க வந்து போதுனா எப்படியாவது உள்ள தண்ணீர் போகணும்னு யோசிக்கிறார்கள். அதுக்குள்ளே அவர்களை தண்ணி விட்டு விடுவோம் என்று எழுதுகின்றார்கள் என்று விராட்சி சொல்கிறார். அவை திருமணம் என்பது பல சவால்களை சந்திக்கின்றது. அது நிறைய சவால்களை சந்திக்கின்றது. அவ்வாறான சவால்களை சந்திக்கின்ற பொழுதும் நாங்கள் திருமணத்தில் நாளாக பார்க்க முடியாது என்றும் சோதனை பல திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. பல்வேறு சவால்களை சந்தித்தாலும் திருமணம் என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இதை குறித்தான் சொல்கிறார், இன்று திருமணமானது பல்வேறு சவால்களை சந்தித்தாலும், வெளியடங்காத சவால்களை சந்தித்தாலும் திருமணம் செய்து கொள்வதை குறித்த இளையோரின் ஆர்வமானது இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அது திருச்சபைக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவை தாங்கள் தன்னுடைய திருமண வாழ்விலே இளையவர்களிலிருந்து விருப்பப்படுகிறார்கள், ஆர்வமாக இருக்கிறார்கள். அது இதனாலே நாங்கள் சந்தோஷமடைகின்றோம் என்றும் அதனால் திருச்சபையில் மகிழ்ச்சி அடைகின்றது என்றும் அழகாக திருமண தம்பதியை குறித்து அல்லது குடும்ப வாழ்வை குறித்து தன்னுடைய திருப்பு ஊக்கமுறையிலே சொல்கின்றார். அன்பின் மகிழ்வு என்கின்ற திருமண குடும்பங்களுக்கான வாழ்வு வழியிலே சொல்கின்றார். அது அப்படி ஒரு மகிழ்வின் நாளில் நீங்கள் இன்று இணைந்திருக்கிறீர்கள். அவை இந்த மகிழ்வின் நாள் ஒரு சவால்கள் திருமண வாழ்க்கை ஒரு சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. தேசமும் அபிராமி இணைந்து இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அவை இந்த சவாலை எதிர்கொள்ள வருகின்ற பொழுது நீங்கள் பல்வேறு இடைஞ்சல்கள் குறைவுகள் இவற்றை மத்தியில் தான் நாங்கள் பயணிக்க வேண்டும். ஆகவே வாழ்க்கை என்பது தனி எத்தனை கிடையாது. பல்வேறு சவால்களுக்குள்ளாக கடந்து போவதுதான் வாழ்க்கை. அத்தகைய வாழ்வுக்கு நுழைந்திருக்கின்ற நீங்கள் எதிர்நீச்சல் போட வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்படிதான் ஒரு ஆற்று நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த நீரோட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கொக்கு அந்த ஆற்றங்களை இருக்கின்றது. அந்த கொக்கு ஆற்றங்களை வந்து எதற்காக போன்ற மீன்களை பிடிப்பதற்காக மீன்களை பிடிப்பதற்காக ஓடி 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 வரை வாடி கொக்கு சொல்வது போல அந்த கொக்கு காத்து நிற்கின்றது தனக்கு தேவையான இடையை பிடித்துக் கொள்வதற்காக. அப்பொழுது அது பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கொக்கு பார்க்கும்போது இந்த நீரோட்டம் வேகமாக ஓடுகின்றது. அவை ஊடகத்தை எதிர்த்து இந்த மீன் குஞ்சுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது தன்னுடைய சிந்தனையை அந்த கொக்கு மாற்றுகிறது. இந்த நீரை பிடிப்பதை விட்டுவிட்டு ஏன் இந்த மீன் குஞ்சுகள் எதிர்த்து செய்து எதிர்த்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறது. பார்ப்பதற்கு நிப்பாட்டி கேட்கிறது, நீங்களே இந்த நீரோட்டத்தை எதிர்த்து ஓடுகிறீர்கள், அந்த நீரோட்டத்தின் பாதையை ஓடுகிறீர்கள் சொன்னால் அது இலகுவாகவே உங்களை கொண்டு போய் அப்படியே விட்டு விடுவேன், நீரோட்டத்தை உங்களை கொண்டு போய் விட்டு இந்த கரணத்திலேக்கு அது சொல்கிறது. அப்பொழுது அந்த மீன் குஞ்சுகள் சொல்கிறது, நீரோட்டத்தோடு செல்வதா அது செத்தவன் செய்வதில்லை.
நாங்கள் எதிர்நீச்சல் போட பிறந்தவர்கள். எதிர்த்துத்தான் நாங்கள் எதிர்நீச்சல் போடுவோம். அதை வாழ்க்கை என்பது எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டிய, நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை எதிர்த்து போட வேண்டிய ஒரு புத்தகமாக வாழ்வாக அமைந்திருக்கிறது. விவிலியத்திலே ஒரு மணமக்களை குறித்து பேசுகின்றது. தோபிக்கு என்கின்ற புத்தகம் ஒரு மணமக்களை குறித்து பேசுகின்றது. அங்கு தோபிக்கு சாரா என்கின்ற ஒரு மணமக்களை குறித்து பேசுகின்றது. அந்த புத்தகம் பேசுகின்ற பொழுது அழகாக இருக்கின்றது. அவருடைய வாழ்வு அவர்கள் இலகுவாக நிறைந்த வாழ்வு கிடையாது. அவை நிறைந்த சகலத்தினால்தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள். அமைத்துக் கொண்டு அவர்கள் இருவரும் வாழ தொடங்குகின்ற பொழுது இப்பொழுது சாரா என்கின்ற அந்த மணப்பெண்ணுடைய வீட்டிற்கு தோப்பித்து தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு தன் தாய் தந்தையினுடைய வீட்டிற்கு போக போகிறான். அவர்களுடைய தாய் தந்தையினுடைய வீட்டிற்கு அவர் போக முற்படுகின்ற பொழுது இந்த பெற்றோர், சாராவுடைய பெற்றோர், அதாவது அவுவே கைவிலை தரப்படுகின்றது. அவர் நீங்களும் அதாவது இந்த பொசிஷன் இருந்து வார்த்தைகளுக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த பெற்றோர் வந்து தோல்வியை பார்த்து சொல்கிறார்கள். அதாவது சாராவுடைய பெற்றோர் அபிராமியுடைய பெற்றோர் சொல்கிறார்கள். சொல்லுகிறார்கள் மருமகனே நலமுடன் போய்வா, நலமுடன் போய்வா, உன் பயணம் இனிதே அமையட்டும், உன் பயணம் இனிதே அமையட்டும். விண்ணர் ஆண்டவர் உனக்கும் உன் மனைவி சாராவுக்கும் வளம் அருள்வாராக. எந்த ஆசீர்வாதம் சொல்லி அவற்றையெல்லாம் உங்களுக்கு தருவாராக. அதனை பார்க்க நன்றி சொல்கின்றார். நான் உனக்கும் முன் உன் குழந்தைகளை காண்பேனாக. என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு ஆசையெல்லாம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் திருமணம் முடிந்தா வேற பிள்ளைகளை காணும். அதுதான் அவர்களுக்கு சந்தோஷம், அதுதான் அவருடைய மகிழ்ச்சி. ஆகவே நான் உனக்கு முன் உன் குழந்தைகளை காண்பேனாக என்று அவர் சொல்கின்றார். தன்னுடைய மருமகனிடத்தில் சொல்கின்றார். அதனை பார்க்க மகளிடத்தில் சொல்கின்றார். மகள் சாராவிடத்தில் சொல்கிறார். அப்பா சோ மகளே, உன் மாமனார் வீட்டுக்கு புறப்பட்டு இன்று முதல் அவர்கள் உன் பெற்றோருக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் உன் பெற்றோருக்கு ஒப்பானவர்கள். ஆகவே மன நிறைவோடு போய்வா, மன நிறைவோடு போய்வா. அடுத்த வருஷம் வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி நல்லவற்றையே கேட்பேனாக. எப்படி பேரண்ட் எல்லா பெற்றோர்களும் தன்னுடைய மகளை குறித்து நல்லவற்றை கேட்க வேண்டும் தான் எல்லா பெற்றோருமே ஆசைப்படுவோம். அவர் உங்களை குறித்து உங்களுடைய பெற்றோர் இதைத்தான் ஆசைப்படுவார்கள். உங்களை குறித்து நாங்களே நன்றாக பேசுவது, நீங்கள் அதற்கேற்றா போல ஒரு நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்றுதான் உங்களுடைய பெற்றோரும் ஆசைப்படுவார்கள். ஆகையும் தெய்வத்தின் சன்னிதானத்தில் உங்களுடைய திருமணம் நடந்து வருகின்றது. அடுத்த பகுதியிலே மாமியார் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அன்பு மருமகனே, ஆண்டவர் நலமுடன் உங்களை அழைத்து செல்வாராக. The Lord will take you. நீ எங்கெல்லாம் போகிறீர்களோ, எந்த பாதையில் போகிறீர்களோ, He will take you. The Lord will take you. நீங்களும் என் மகள் சாராவும் பெற்றோரும் குழந்தைகளும் நான் உலகமும் காண்பேனாக. அதாவது நீரும் என் மகள் சாராவும் பெற்றெடுக்கும் குழந்தைகளை நானும் உலகமும் காண்பேனாக. அதனை போல் அதே ஆசீர்வாதத்தை கேட்கிறார். நானும் காண்பேனாக. ஆண்டவர் திரும்பும் என் மக்களை உங்களுடன் ஒப்படைக்கிறேன். மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். ஜெருசன் அப்படி அவங்க அம்மா சொல்றார். ஆண்டவர் திரும்பும் என் மக்களை உங்களுடன் ஒப்படைக்கின்றேன். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மக்களை ஒப்படைக்கின்றேன். உன் வாழ்நாள் முழுவதும் அவள் கண் கலங்காமல் பார்த்துக் கொள்ளும். The most beautiful words of God. வாழ்நாள் முழுவதும் அவள் கண் கலங்காக அவளை பார்த்துக் கொள்ளும். இதுதான் திருமணத்தில் இணைகின்ற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை. ஒரு திருமண வாழ்வை கண் கலங்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் உறுதுணையாக, உற்ற நட்பாக, உற்ற உறவாக இருந்து கொள்ளுங்கள். மன நிறைவோடு போய்வா மருமகளே, இன்று முதல் நான் உன் அன்னை. இன்று முதல் நான் உன் அன்னை, சாரா உன் மனைவி, நம் வாழ்வில் எந்நாளும் வளமாக வாழ்வோமாக. இதுதான்
எல்லாருக்கும் தேவையான உண்மையான திருமண வாழ்வு. வாழ்க்கை சவால்களுக்கு மத்தியில் இத்தகைய ஒரு திருமண வாழ்வை வாழ இறைவன் எல்லோருக்கும் அழைப்பு தருகின்றார் என்பதை மறந்துள்ளார்கள். அது குறிப்பாக உங்களுடைய நாளில் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட ஜெருசன் அபிராமி, அது நல்ல ஒரு குடும்பமாக நீங்கள் வாழ அவர்கள் கேட்கின்றார். ஆகவே அது ரெஸ்பான்ஸாக மாமியார் சொன்ன வார்த்தைக்கு மறுவரை சொல்லுகின்றார். சோமிக்கு சொல்லுகிறார், ஜெருசன் சொல்லுகிறார்கள் ஒரு வார்த்தையை கேட்டு, என் வாழ்நாள் எல்லாம் உங்களை மதிப்பதே என் மகிழ்ச்சி. ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் யூனிவர்ஸ். உங்களுடைய அம்மா அப்பாவை மதிப்பு நடந்த வாழ்வு. நீங்கள் திருமண வாழ்வு இணைந்து கொண்டாலும் உங்களுடைய பெற்றோரை விதிக்காதீர்கள், மதிப்பு நடங்கள். வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடல்கள். அவருடைய வாழ்வின் அனுபவம் வந்து அவர்கள் இருக்கிறது. அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்வுக்கு வளம் சேர்க்கும். அவர்களுடைய பெற்றோரை வாழ்வு மதித்து நடக்கின்ற பிள்ளைகளாக, குடும்பங்களாக எப்பொழுதும் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வாறு அவர்களை வழி அனுப்பிப்பாடு தன்னுடைய தந்தையின் ஒட்டிக்கு தோப்பித்து தன்னை சாராவை அழைத்து கொண்டு போகிறார். அப்போ அவர் போகின்ற பொழுது அவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கின்ற தோப்பினுடைய தந்தை தோப்பி அவர்கள் வந்தவர்கள் சொல்கின்றார், மருமகளை பார்த்து சொல்கின்றார், மருமகளே என் வீட்டுக்கு வா, come to my house. அப்படி அவங்க பார்த்து சொல்கிறார்கள், இயேசுடைய பெற்றோர் என்னுடைய வீட்டுக்கு வா, நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்து உன்னோடு வருக. உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வா. நான் அவருடைய சொல்லை அவன் புரோகிதம் வீடு நாளைய அவத்தையும் குடியை கொண்டு வா. வருகின்ற வருகை உங்களுடைய வீட்டுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற, பேச்சியை தருகின்ற, நலத்தை தருகின்ற வருகையாக உள்ளது. உங்களுடைய வாழ்வும் இவ்வாறு ஆண்டவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றுதான் நீங்கள் எல்லோருடைய விருப்பம். அதற்கு நாளில் நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இனிமையான வாழ்வு என்றும் ஆண்டவருக்கு ஆசி பெற்ற வாழ்வாக அமைவது போல உங்களுடைய முதலாவது வார்த்தை சொல்கின்றது. கோவிலுக்கு வழி மிக அழகான வார்த்தை. உங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரம் அன்புதான். அன்புதான் எல்லாம் எப்படி அன்பை உங்கள் வாழ்வின் உச்சாரமாக கொண்டு அந்த அன்பினால் வாழ்கின்ற குடும்பமாக வள்ளுவர் சொல்வார். அன்புடையார் எங்கும் கூடிய பிறகு தங்கள் வாழ்க்கை அனைத்தையே அனுப்புவதற்காக வளர்ந்தார்கள். அவை உங்களுடைய வாழ்வை ஒருவருக்காக வாரி வழங்குங்கள். அவ்வாறு வழங்குவதற்காக ஆண்டவருடைய நிரந்தர ஆசீர்வாதத்தை உங்கள் வீடுகளில் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இறைவனுடைய விருப்பம். இதுதான் நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் மிக அழகாக இருந்தார். கணவன் தன் தாய் தன்னை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல். இயேசு ஆண்டவருடைய அழகான கடைசி வார்த்தை. எனவே கடவுள் நினைத்ததை இந்த மனிதரும் தெரிவித்தார்கள். உங்களை கடவுள் நினைத்திருந்தார். இந்த நிலைக்கு என்றும் பிரமாணிக்கமாக வாழ்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பமாகவும் இந்த நாளிலே சகோதர சமயத்தவர்களாக நாம் நினைந்திருக்கிறோம். அவை நம்முடைய வாழும் ஒரு மனிதனை மனிதராக மதித்து ஒருவரு அன்புடன் வாழ்கின்ற குடும்பங்களாக வாழ ஒரு ஆசிரியர்களுக்கு அவர்கள் வழியில் நாம் பாடுவோம், சொல்லிப்போம். ஆமாம். நான் உங்களும் நீங்கள் என்னுள்ளும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று கூறிய இரக்கமுள்ள தந்தையே, உமது திராட்சை தோட்டத்தில் இன்றைய தினம் திருமண திருச்சாரத்தின் ஊடாக இணைந்து கொண்டுள்ள ஜெருசன் அபிராமி ஆகிய இருவரையும் நீர்தாமே ஒன்றிணைத்து நிறைவான நிறையவரால் அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
என்கின்ற புதிய திருச்சபையை உருவாக்கியுள்ள இப்புதிய தம்பதியினரையும் பாதம் படைக்கின்றோம். இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒருவர் இன்னொருவருக்காக அர்ப்பணித்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆதாம் ஏவாள் என்பவர்களினூடாக முதல் திருமணத்தை ஏற்படுத்தி படைப்பனைத்தையும் ஆதரித்து செய்யுங்கள் என்று அன்பு கட்டளையிட்ட நல்ல தந்தையே, இன்றைய தினம் திருமணத்தினூடாக அழைப்பு பெற்றுள்ள இப்புதிய தம்பதியினருக்கு உலகில் செல்வங்களை நிறைவாய் கொடுத்து இறைவனின் தோட்டத்தில் இவர்களும் சாட்சிகளாய் வாழ இவர்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள தந்தையே இறைவா, இப்புதிய குடும்பத்தினரின் பெற்றோரை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீராமி அவர்களை உமது நிறைவான அன்பினால் ஆசீர்வதித்து தேவையான உடல்நல ஆரோக்கிய சுகத்தை கொடுத்து அவர்களை ஆவியால் நிரப்பியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவன் உங்களுடைய சன்னிதானத்தை இன்று நம்ம நினைவாக அறிந்திருக்கின்றோம். ஜெருசலேம் அபிராமி நம்முடைய நினைவாக ஆசீர்வதியும். நம்முடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் என்றும் அவர்கள் மகிழ்வான வாழ்வை எதிர்நோக்கி பயணிக்க செய்கிறார்கள். இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். எல்லா தந்தையாகியவருக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருமணத்தின் புதிய பாட்டை சிறப்பிக்க நாம் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றோமை வருகின்றோம். உமது நன்மையாக இருந்து அறிவைப்பார் உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருகிறார். எல்லாராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமைக்குரிய செயலாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் அமைதியின் முடிவால் துணைப்பாளரை ஏற்படுத்தினேன். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டுகளை ஒரு பராமரிப்பினாலும் அவர்களினாலும் திருமணத்தின் பயன்கள் சொல்லக்கூடிய முறையில் விளைவிக்கின்றேன். பிள்ளைகளை பிறப்பால் உலகத்தை அணித்தருகின்றேன். தேவராஜராஜி கிறிஸ்து வழியாகவும் அவர்கள் மறுபிறப்பால் திருவை வளர செய்கின்றேன். ஆகவே வாக்குறுதிகளோடு நாளுக்கு உமக்கு புகழ்ச்சி பணி செய்து உதவியை சொல்வதாவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் திறத்துமாக எங்களுக்கு இடையில் மாறுவதாக. அவர் பாடுகளும் கணிந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று பக்தர்களை கழித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதில் பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கிறது. அவனை கிண்ணத்தை நன்றி கூறி பக்தர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று கருதுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை புதிய சொன்னார். இது பாவமாக உங்களுக்காகவும் அவர்களுக்காகவும் செய்வார்கள். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்தல் மக்களையும் படைக்கும் கிண்ணத்தையும் நமக்கு கொடுக்கின்றோம். திருமணத்தில் உமக்கு ஊழியக்கூடிய கவுண்டவர்களை விளைவித்துக் கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியாக உங்களை தாழ்மையுடன் காண்பார்கள். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அறிஞர் கொள்வர்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆலய ஜோசப் துணையானவரை எல்லாரை மக்கள் ஆகியோம் உமது திருவை அன்பில் நிறைவேற செய்கிறோம். ஆண்டவரை திருமணத்தால் ஒரு கொண்ட ஜெருசலேம் அபிராமி இவர்களை நினைவுகூர்ந்தனர். இவ்வாறு உமது அருளால் ஒருவர் மற்றவருக்குரிய அன்பிலும் அமைதியிலும் அவர்கள் நிறுத்தி செய்கிறோம். மேலும் சகோதர சகோதரிகளை அனைவரையும் கூர்ந்து ஒரு திரும்ப கொள்கையும் நீங்கள் அனைவரையும் நினைக்குவாங்க. கடவுளின் தனி தாயான புனிதனல்ல அவருடைய கவலான புனித ஜோசேப்பு புனித திருக்குறள் இவ்வுலகில் முதலாயிருந்தோ எவ்வாறு பாதுகாவலாம் புனித செபஸ்தியா மற்றும் புனித அனைவருடன் நாங்கள் நிறைவாக நமக்குள்ள தலைவர் உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் புகழ் கேட்டு வர மரண உண்மை நன்றாக. இவர்களாம் இவரோடு இவரில் இயலாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியவே. இப்போது நம்முடைய அவர்கள் அதிகாரமாகிய திருஷன் அபிராமி
இம்மக்கள் மீது ஆண்டவர் தன் அருளை ஆசி இறக்கமுடன் ஒளியும் புதிய உடன்படிக்கையால் இணைந்த இருவரும் அன்பினால் ஒரே இடம் படைக்கிறவர்களும் ஆண்டவரிடம் அன்புடன் ஆகும். படைப்புகளை உற்பத்தியெல்லாம் ஒழுங்குபடுத்தியது உமது சாயலால் ஆணையும் பெண்ணையும் படை ஆண் பெண்ணை இணையாக ஏற்படுத்தினே விவாதங்களை ஈடுவல்ல ஒரே உடலை பெற்று உடன் கொண்டது ஒருபோதும் பிரிக்கலாகாது என கற்பித்து இறைவா ஆணுடன் பெண்ணை இணைத்து முதல்வராக ஏற்படுத்தி குடும்பத்துக்கு அவளியா புறமுதலை பாவத்தின் தண்டனையால் பெருவழத்தை தீர்ப்பினாலோ ஒடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாயிரத்து பெற்றோடு ஆசிரியர் பணிவாய் கண்ணோக்கில் இவர்களில் பொழிந்து இவர்களின் அன்பை ஊற்றியது. அதனால் திருமணம் படிக்கையில் இவர்கள் உண்மையில் எதிர்பார்க்கலாம். அபிராமியில் அன்பும் அமைதியின் அருளும் முடிவெடுக்கலாம். திருநூலில் போற்றப்படும் புனிதமாவிலை இவற்றை பெற்றுவாராம். இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளி இவருக்கு தகுந்த மதிப்பை கிறிஸ்தம் திருவரை அன்பு செய்வது போல் அவரும் தம் மனைவி என்றும் அன்பு செய்வாராக. நம்பிக்கையிலும் கட்டளைகளில் எதிர்பார்க்கலாம். தமான வாழ்வில் வருவார்களாம். நற்செய்தி படிப்பையால் உறுதியடை அனைவரும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாம். ஆண்டவர்களுக்கு மக்களுக்கு அளித்தரும் நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் திகழ்வார். தங்கள் பிள்ளைகளை காண்பார்களாகும். இவர்கள் தாங்கள் புதுமை அடைந்து உடற்கூடிய வாழ்வும் உடலுக்கு வாழ்ந்து செல்வார்களாம். எல்லாரும் உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
அவர்களுக்குரிய வாழ்க்கையை கிறிஸ்துவின் அதற்காக தன்னையை ஒப்புவித்தார். இவ்வாறு தூய மாசற்ற மனங்களை தம் விளங்க செய்தார். நன்றி கூறி சுருக்கமாக ஆண்டவரை திருப்பலை நாட்களால் பராமரித்து மேற்கொள்ளுங்கள். உமது கனிவான கூடுதலுக்கு இவ்வாறு நிலைத்துவமாக ஒன்றிணைத்த இவர் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்கிறார். எல்லாவரால் கிறிஸ்துவையாமே நன்றாடுகிறோம். இயல்புள்ள தந்தையாகிய நீங்கள் ஒருவர் மற்றவற்றை காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு குடிகொள்ளும். உங்கள் இடத்தில் என்று வைத்திருக்கவும் செய்தல்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் கண்டவர்களிருந்து ஆதரவும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. நீங்கள் என்று சாட்சிகளாக இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னொருத்தோடும் வரையோடும் இறைவன் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உடன் வரவேற்பார்களாக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு மாசியை வழங்குவாராக. மகளுடன் செல்வார்கள் திருப்பதி நிறைவேறிற்று. மனிதரை வெறுக்காதீர்கள், வேண்டும் என நினைத்த இதை வீணாக நினைக்காதீர்கள். வாழ்க்கை துணையாக
ஏற்கின்றேன் இனிமே